ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஒரு பேஷண்ட் இப்படி தான் வந்து என்னால் வெயிட்னால எனக்கு பல வகையான பிரச்சனைகள் இருக்குங்க, மூட்டு வலி இருந்துக்கிட்டு இருக்கு, நடக்க முடியல, வயிறு ரொம்ப வீக்கமாக இருக்குது, ரத்த கொதிப்பு இருந்துகிட்ருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கான என்னென்ன செக்கப் பண்ணுமோ, உடல் பருமன் வரதுக்கான காரணங்கள் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. உடல் பருமனால் மேற்கொண்டு என்னென்ன பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல தான் கொலஸ்ட்ரால் ரொம்ப கூட இருக்குன்றதும் தெரிய வந்துச்சு. அதிக உடல் பருமனாலும் அதோடு உடல் உபாதைகளோடும் பாதிக்கப்பட்ட இப்பெண்மணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல் எடையை குறைக்கவும் மற்ற பாதிப்புகளிலிருந்து விடுபடவும் இந்நபருக்கு பேரியாட்ரிக் சிகிச்சை செய்ய செவிலியர்கள் தயார்படுத்துகின்றனர். எனக்கு முந்தைய தைராய்டு பிரச்சனை 20 வருஷமா இருக்குது. ரொம்ப கை கால் எல்லாம் பாட்டா வலிக்கும். அப்படியே 20 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தைராய்டு லெவலை தான் இச்சு பண்ணாங்க. உடம்பு ஏறிட்டே இருந்துச்சு. 80 கிலோ வந்ததுக்கு பின்னாடி என்னால் குமிய முடியல, நிமிர முடியல, ஒரு கோயிலுக்கு போக முடியல, ஒரு சம்மணம் போட்டு உட்கார முடியல. என்னோட கஷ்டத்தை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அழுவாங்க. அந்த அளவுக்கு நின்றுட்டு சமைக்கத்தான் முடியும், வேற எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியாது, கீழே குமிய முடியாது. இப்போ 90 கிலோ வந்ததுக்கு பின்னாடி எனக்கு குளிக்கிறக்கே எனக்கு யாராச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. பின்னாடி முதுகுக்கு கையெட்டாது, கீழே குமிய முடியாது. என்னோட வேதனையை சொல்லியே மாளாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடலை குறைக்கணும்னா அவங்க நல்லா நடங்க, எல்லாரும் சொல்றாங்க வாக்கிங் போங்கன்னு சொல்றாங்க. என்னால் இங்கிருந்து சமையல் ரூம்ல இருந்து ஹாலுக்கே வர முடியல. நான் எப்படி வாக்கிங் போக முடியும்? மாடிப்படி ஏற முடியல. உங்களுக்கு சுகரு வரலாம், பிபி வரலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு பிபி வந்ததே இப்போ ஒரு 4-5 நாளா இப்போ நான் அதை ரெடி பண்றதுக்காக இப்போ இருக்கிறேன். அவங்களும் பண்ணாத முயற்சி இல்லை, வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே முயற்சி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தங்களால் வெயிட்டை குறைக்க முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நம்ம டிசைட் பண்ணிவிட்டு லேப்ராஸ்கோபிக் ஒபிசிட்டி ஆப்ரேஷன், பெரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அது வந்து இவங்களுக்கு நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமின்ற ஆப்ரேஷனை நாம் இன்றைக்கி பண்ணுறோம். அதை நீங்கள் பார்ப்பீங்க.